ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரிட்ஜ்லேருந்து நம்ம ஃப்ரிட்ஜை திறந்த உடனே மாவு அது இது ஏதாவது வச்சுருந்தோம்னா அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதை போக்குறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த டிப்ஸுக்கு தேவையான வந்து லெமன் தோல் தான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம லெமன் தோலாகவும் வச்சுக்கலாம், இல்லை நான் லெமன் பழமாகவும் வச்சுக்கிட்டனாலும் ஓகே. லெமன் தோல் வச்சோம்னா 1 வீக் வரைக்குமே என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல் இருக்கும். அதுவே லெமனாக வச்சோம்னா ஒரு 10 டேஸ் 20 டேஸ் வரைக்குமே அப்படியே இருக்கும். நம்ம அதை பிழிஞ்சிட்டு அந்த சாரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் அங்கன சின்ன சின்ன இடத்துல நம்ம மேலே அந்த ஐஸு கீழே வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து அந்த ரேக் கொடுத்துருக்காங்க பாரு, அந்த ரேக்கு கிட்டே நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் போலில் போட்டு கூட நான் வச்சுக்கிறேன், மாவு சட்டி கீழே. அது மாதிரி எல்லா பக்கமுமே நம்மளால் எவ்வளோ லெமன் நீங்கள் அந்த கீழே போடுற தொப்பையை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதாவது ஓப்பன் பண்ண உடனேன்னு அந்த கெட்ட நாத்தம் எதுவுமே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற எந்த கெட்ட நாத்தமுமே வராத அளவுக்கு அழகாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இல்லைங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பவுலில் நான் அங்கங்கே எனக்கு வைக்கிறது பிடிக்காது, அது எனக்கு ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகாக ஒரு பவுல் இல்லைனா ஏதாவது ஒரு டம்ளர் ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுத்து வச்சு அந்த தோலை ஃபுல்லாகவே வச்சுட்டிங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண உடனேன்னு என்ன பண்ணோன்னா நமக்கு அந்த வாசம் தான் வரும் துணிஞ்சு. அதில் இருக்க அந்த பழங்கள் வாடை, அந்த மல்லிகைப்பூ வச்சுருந்தா அந்த மல்லிகைப்பூ வாடை, மாவு புளிச்சிருந்தா அந்த மாவு வாடை, இதெல்லாம் கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம்.